ஹலோ ஆல் டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்ஜெக்ஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபெர்மாஸ் லாஸ் தியரம். இதுதான் அந்த ஃபெர்மாஸ் லாஸ் தியரம். ஸோ ஃபஸ்ட்டு யார் இதை சொன்னதுன்னு பார்ப்போம். பியரி டி ஃபெர்மாஸ். இவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணுவார். அவரோட லீஷர் டைமில் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் தியரத்தெலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது வந்துட்டு மேத்தமெட்டிக்கான ஒரு புக் இருந்தது. அது இதுதான். ஆக்சுவலி இது அலெக்சாண்ட்ரியாவில் டைஃபன்டஸ்ன்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து அரௌண்ட் 290 அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்லாம் சேர்த்து ஒரு புக் எழுதுறாரு. அதில் ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்துட்டு நம்ம பித்தாகரஸ் தியரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். A² + B² = C². ஸோ நம்ம பெர்மாஸ் வந்து இந்த ஈக்குவேஷனை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு இதிலேருந்து ஒரு இந்த ஈக்குவேஷனை ஜெனரலைஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறாரு. அதுதான் பெர்மாஸ் லாஸ் தியரம். A⁴n + B⁴n = C⁴n. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பவர் A² இருக்கு இல்லையா, இந்த A² ரீப்ளேஸ் பண்ணி 3ஓ 4ஓ 5ஓ வந்துக்கு போட்டோம்னா A⁴3 + B⁴3 = C⁴3 இருக்கலாம், சொல்யூஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இதுதான் அவர் சொன்ன கன்ஜெக்ஷர். ஓகேங்களா? இது வந்து அவர் 1637 சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கிற மாதிரி யாருக்குமே தெரில. தட் மீன்ஸ் இதை ப்ரூவ் பண்ண முடியல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா இல்லையான்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆனால் ஆஃப்டர் குவைட் சம் டைம் இந்த மேத்தமெட்டிஷியன் நேம் ஜெரார்ட் ஃபேரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஈக்குவேஷன் ஃபெர்மாஸ் லாஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ஈக்குவேஷனை ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறாரு ஹைப்போதெட்டிக்கலாக. அந்த ஈக்குவேஷன் என்னன்னாக்கா எலிப்டிக் கர்வ். அந்த எலிப்டிக் கர்வ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ப்ராப்பர்ட்டி அல்லது வியர்டு ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு வியர்டு கர்வ் அப்படின்றத ஒரு கன்ஜெக்ஷராக அவரும் சொல்கிறாரு. அவரும் ப்ரூவ் பண்ணலை. அப்படி அது அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு எலிப்டிக் கர்வாக வியர்டு எலிப்டிக் கர்வாக இருந்துச்சுன்னா ஃபெர்மாஸ் லாஸ் தியரத்துக்கு சொல்யூஷன் இருக்குது. A⁴2க்கு மேலே 3 4 5 கூட நம்ம போட்டு சொல்யூஷன் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்ன கன்ஜெக்ஷரை கென் ரிப்பிட்ன்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து 1986 வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. இப்படி வியர்டாக ஒரு கர்வு இருக்குதுன்னா, தட் இஸ் ஃபேரி கர்வ் இருக்குதுன்னா, அது வந்து ஒரு எலிப்டிக் கர்வாக இருக்குதுன்னா, அது வந்து ஒரு நான் மாடுலராக தான் இருக்குன்ற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணிடுறாரு. பட் 1955லேருந்து 60 ஒரு இன்னொரு கன்ஜெக்ஷர் வந்து சொல்லப்படுது. அது என்னென்னா தானியாமா ஷமுரா கன்ஜெக்ஷர். அது என்ன சொல்லுதுன்னா, ஆல் எலிப்டிக் கர்வ்ஸ் ஆர் மாடுலர்னு சொல்லுது. அதுவும் ஒரு கன்ஜெக்ஷனாக இன்னும் ப்ரூவ் பண்ணலை. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கும்போது இப்போ தான் ஆண்ட்ரி வைல் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 7-8 இயர்ஸாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த தானியா ஷமுராய் கன்ஜெக்ஷனை வந்து அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. எப்படி ப்ரூவ் பண்ணார்னா, ஆல் செமி ஸ்டேபிள் எலிப்டிக் கர்வ்ஸ் ஆர் மாடுலர்னு ப்ரூவ் பண்ணுறாரு. இதனால் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ரென் கெப்பிட் என்ன சொல்லியிருந்தாரு, எலிப்டிக் கர்வை வியர்டாக இருக்கிற எலிப்டிக் கர்வாக இருந்துச்சுன்னா அது நான் மாடுலராக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபெர்மாஸ் லாஸ் தியரத்துக்கு சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம ஆண்ட்ரி வைல் கடைசியாக என்ன பண்ணார்னா, ஆல் செமிஸ்டேபிள் எலிப்டிக் கர்வ்ஸ் ஆர் மாடுலர்னு ப்ரூவ் பண்ணதுனால ஃபெர்மாஸ் லாஸ் தியரத்துக்கு சொல்யூஷன் இல்லைன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இது சொல்லப்படுது 1637, பட் ப்ரூவ் பண்ணது வந்து 1994, அரௌண்டு 358 இயர்ஸ் ஆகிடுச்சு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங், ரைட்?